எக் பஃப்ஸை சிம்பிளா வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்நாக் ரெசிபி கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் ஊத்தி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கீழே வச்சுட்டு நல்லா சாஃப்டா வர அளவுக்கு தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுத்தி எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். சப்பாத்தி மாவுக்கு உருட்டி எடுக்கிற மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அவ்வளவுதான், ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. பவுல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா எண்ணெய், பட்டர் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி மாதிரி தரட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க பேஸ்ட்டை தேய்ச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு சப்பாத்தி எடுத்து மேல ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பா கட் பண்ணிட்டு நடுவில் நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங் ஆட் பண்ணிட்டு முட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிட்டு மேல தேய்ச்சிக்கோங்க. குக்கர்ல ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேல தட்டு வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான எக் பஃப் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.